நெல்லிக்காய் ஊறுகாய் செய்ய எண்ணெய் காய வச்சாச்சு. கடுகை தாளிச்சு வரமிளகா, வெந்தயம், கடுகு வறுத்து வச்சுருக்கேன். இந்த புளி இதில் ஊற்றுறதுக்கு நான் ஊற்றிட்டு பார்ப்பேன். இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த புளியை இதில் ஊற்றிக்கலாம். எதுக்கு இந்த புளி ஊற்றுறோம்னா சீக்கிரம் நெல்லிக்காய் ஊறுகாய் கெட்டு போகாது. புளி ஊற்றாமல் நம்ம தாளித்து வச்சா சீக்கிரம் கெட்டு போயிடும். புளி ஊற்றி இது வேக வச்சதை போடணும். போட்டதுக்கப்புறம் பார்த்தேன் புளியும் கடுகு, கருவேப்பிலை, எண்ணெய், உப்பு போட்டு இப்படி காய்ச்சிக்கணும். இப்படி காய்ச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நெல்லிக்காயை போடணும். உப்பில் இருக்க தண்ணியை நெல்லிக்காயை கெடுத்துவிடும். சலசலன்னு பூசணம் பூத்து போயிடும். இப்படி புளியோடு காய வச்சு கொதிக்க வச்சுக்கிட்டாக்கா உங்களுக்கு பாசனம் பிடிக்காது, வேஸ்ட் ஆகாது. இது புளி இப்படி எண்ணெய் மேலே வரணும், புளி கீழே இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருக்கையில் இப்போ இந்த நெல்லிக்காயை தூக்கி இதில் போட்டுறணும். போட்டுட்டு பொடி அரைச்சி வச்சோம்ல அந்த பொடியும் இதில் கொட்டிடணும். போட்டுட்டு தேவையான பெருங்காயம், இவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிடுவாங்க தான். அப்படி ஊறுகாய், நெல்லிக்காய் ஊறுகாய் போட்டாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் செஞ்சது பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெல்லிக்காய் ஊறுகாய் செஞ்சாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச தேவையான உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போடுறத உங்கள்கிட்ட காட்டலை. உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு ஊறணும். ஒரு அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1 மாதத்துக்கு 1.5 மாதத்துக்கு வச்சு சாப்பிடலாம், புளி ஊற்றி இருக்கிறதுனால.